2026 தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டம் சார்பாக யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத நாம ஜோதிடத்தின் மூலமாகவும் பிரசன்னத்தின் மூலமாகவும் பார்க்க போறோம். இது வந்து ஒரு புது முயற்சி தான். மக்களுடைய ஆதரவு வேணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். இதன் மூலமாக மக்களுடைய ஏதாவது பெரிய அளவிலான பிரச்சனைகள் ஏதாவது சமூகத்தில் வரும்போது அதை பிரசன்னத்தின் மூலமாக கண்டுபிடிச்சு நாம மக்களுக்கு உதவி செய்ய ஒரு வாய்ப்பா இருக்கும். உங்களுடைய ஆதரவு கொடுங்க இந்த சேனலுக்கு. இப்போ வந்து கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்கே சார்பா மகேஷ் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. ஏடிஎம்கே சார்பா தலவாய் சுந்தரம்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு டைம் நல்லா இருக்கு. கண்டிப்பாக விருச்சிக ராசி தான் ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம எடுத்த உடனே சொல்லிடலாம். அடுத்து நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில ஆஸ்டின் அப்படின்னு ஒருத்தர் டிஎம்கே சார்பா நிற்கிறாரு. பிஜேபியில் காந்தி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. காந்தி வந்து கடகராசி. ஸோ கடகராசிக்கு ஜெயிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ராசி பார்த்தோன்னே தெரிஞ்சது. ஆஸ்டின் ஜெயிப்பார் அப்படிங்கிறது பிரசன்னத்தில் சொல்லுது. ஆனால் ரொம்ப குழப்பமாக தான் இருக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது. நம்ம வந்து மே மாதம் 4ஆம் தேதி இது ரிசல்ட் பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து குளச்சல் தொகுதியில் தாரகை கத்பர்ட் அப்படின்னு காங்கிரஸ் சார்பாக நிற்கிறாங்க. அவங்க மேசராசி. சிவகுமார் பிஜேபி சார்பாக நிற்கிறாங்க. இதில் வந்து குளச்சல் வந்து டிஎம்கே காங்கிரஸ் நிற்கிறவங்களுக்கு தான் இது வந்து அந்த தாரகைக்கு தான் வந்து இது சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து வந்து பத்மநாபபுரம் டிஎம்கே சார்பாக செல்லசாமி அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறார். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து செல்லசாமின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் பிஜேபியிலேருந்து ரமேஷ்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இதில் வந்து செல்லசாமி கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத வந்து பிரசன்னம் நமக்கு காட்டியிருக்கு. அடுத்து விலவங்கோடுல வந்து டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் வந்து பிரவீன் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக வந்து விஜயதாரிணி அப்படின்னு ஒருத்தர் பிஜேபி கட்சியிலேருந்து நிற்கிறாங்க. அவங்க துலாம் ராசி. ஸோ ரொம்ப நாளாக வந்து காத்துட்டு இருந்தாங்க விஜயதாரிணி. அவங்க துலாம் ராசிக்கு இப்போ 10ஆம் இடத்து குரு வந்து கண்டிப்பாக பதவியை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். அடுத்து வந்து கிளியூர் சட்டமன்ற தொகுதியில் டிஎம்கே சார்பாக அதாவது காங்கிரஸ் கட்சியிலேருந்து ராஜேஷ்குமார்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் மீனராசி. அதிமுகவில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸில் நிவீன் சைமன் அப்படின்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இதில் வந்து நான் மீனராசியை வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம். சனியோடைய ஃபுல் பவரில் இருக்குது. அதனால் அவங்க தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இந்த கணிப்புகள் எல்லாமே வந்து ஜோதிடத்தின் மூலமாகவும் பிரசன்னத்தின் மூலமாகவும் எடுத்தது. மே மாதம் 4ஆம் தேதி நம்முடைய கணிப்புகளை வந்து ஒப்பிட்டு பார்த்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி.